நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறேன். இதுவரையிலும் நம்மளோட சேனல் உங்களுக்கு வந்து ஸ்டைல் சம்மந்தமாக வந்து எதுவும் ஃப்ரீ கண்டென்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னு தெரியல, ரொம்ப ரேர் தான். ஓகேங்களா? அப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டைல்ஸ் தான். ஓகேங்களா? இந்த ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு இல்லைனா லோகோவுக்கு இது மாதிரியான அந்த டைமண்ட் எஃபெக்டை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? பாருங்களேன், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த எஃபெக்ட்டு. அதோடு இல்லாமல் இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நான் கொடுக்க போகிறது ஸ்டைல்ஸ் அப்படின்றதால நீங்கள் வேறு எந்த விஷயத்தையும் முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணணும், எதுவும் வந்து முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது. இந்த ஸ்டைல்ஸை நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஸ்டைல்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரியும். இருந்தாலும் உங்களுக்கு இதில் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஸ்டைல்ஸில் வந்து எவ்வளோ விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது, அது எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் இந்த ஸ்டைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது ஏஎஸ்எல் அப்படின்றதான் வந்து ஸ்டைலோட ஃபார்மேட். நம்ம ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ப்ரஷ்னா ஏபிஆர், ஸ்டைல்ஸ்னால் வந்து ஏஎஸ்எல், பேட்னா வந்து பேட்டன். இது மாதிரி வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏஎஸ்எல் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் ஸ்டைல்ஸ். இந்த ஸ்டைலை உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணாலே ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து தேவையான அந்த வெர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஷாப்பில் ஆட்டோமேட்டிக்காக அது லோட் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேணாம். இந்த ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த ஸ்டைல்ஸை மட்டும் உங்களோட ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எந்த விஷயத்தை வேணால் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து புதுசாக ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்டில் நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு இல்லைனா ஏதாவது ஒரு ஷேப் என்ன வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதை வேணுமா நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ரீசைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸ்டைல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்றதுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த லேயர் ஸ்டைலில் பார்த்தீங்களா, இந்த லேயருக்கு பக்கத்தில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த பேனலில் மேலே பாருங்கள், இதுதான் வந்து ஸ்டைல்ஸ். நீங்கள் லோட் பண்ணி வச்சிருக்க ப்ரீசெட் எல்லாம் அங்கே வந்து இங்கே சேவ் ஆகிடும். ஓகேங்களா? இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ரீசெட்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்றதுல இங்கே காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் ஆனது இங்கே காமிக்கும். ஓகேங்களா? 64 டைமண்ட் ஃபோட்டோஷாப் ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? இதை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64 விதமான ஸ்டைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா டைமண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இந்த 64 விதமான ஸ்டைல்ஸை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு எந்த ஸ்டைல் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு தோணுதா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இல்லை வேறு எதாவது கொடுக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஸ்டைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடும். பார்த்தீங்களா? ரொம்ப சிம்பிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அடுத்தது பார்க்குறேன். இது மாதிரி ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்கலாம். நீங்கள் ஒன்று இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அப்டேட் ஆகிடும். நீங்கள் வேணுன்றதை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து ஸ்டைல்ஸ் பற்றி தெரியும். நான் ஏற்கனவே வந்து ஸ்டைல்ஸ் சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். ஓகேங்களா? லேயர் ஸ்டைல் பேனல் பற்றி. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். பாருங்கள், இப்போது இதில் உங்களுக்கு வந்து எந்த விதமான எஃபெக்ட் தேவை அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா? இந்த ஒரு எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது நீங்கள் வந்து வேணுமா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். எதுவும் நீங்கள் சேஞ்சஸ்லாம் பண்ணவே தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஒரு லேயர் மாதிரி தான் அதை கன்சிடர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து லேயர் ஸ்டைலு கீழே வந்து எல்லாமே வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வேறு ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். இன்னும் வந்து எனக்கு நல்லாவே வரல, ஆனால் நல்லா இருக்குது, அந்த விஷயத்தை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் இங்கே டபுள் கிளிக் பண்ணுறேன். என்னோடய லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். அதாவது இந்த லேயர் ஸ்டைல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேயரில் ஃபஸ்ட் நீங்கள் லேயர் போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல். ஓகேங்களா? இதில் வந்து ஸ்டைல்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறீங்க. ஏதாவது ஒரு ஸ்டைல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மேலே இருக்க இந்த ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. அதில் இந்த ஃபோல்டர் நீங்கள் ட்ராப் டவுன் பண்ண போகிறீங்க. இதில் வேணுன்ற வேறு ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த விஷயத்தை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு பார்க்குறது நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். என்னன்னா இங்கே சைடில் இருக்க இந்த விஷயங்கள். ஓகேங்களா? பெவல் எம்பஸ் இருக்குங்களா, இதை நான் செலக்ட் பண்ணுறேன். சைஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன், பெவல் எம்பஸை. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்ட்ரோக்கு. ஓகேங்களா? ஏன்னா சுற்றி இருக்க அந்த மெட்டல் எஃபெக்ட் வந்து ஸ்ட்ரோக் தானே, அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சைஸ் வந்து கம்மி பண்ணுறேன். பாருங்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா அதில் அப்ளை ஆகிருக்க அந்த பேட்டர்ன். ஓகேங்களா? உள்ளே இந்த டைமண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த டைமண்ட் உங்களுக்கு வந்து வேணுன்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு பேட்டர்னை கிளிக் பண்ணுங்கள். பேட்டர்னை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல். ஓகேங்களா? கொஞ்சம் அந்த டைமண்டெல்லாம் சைஸ் சின்னதாக வேணும்னா நீங்கள் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கோங்க, இல்லை பெருசாக வேணும்னா ஸ்கேல் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே. பாருங்கள், ஃபஸ்ட்டு வரும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் எடிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால் அப்ளை ஆகிறது எப்படி அப்ளை ஆகினாலும் பரவாயில்ல. பட் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேணுமா நீங்கள் இங்கே ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். டிராஃப்ட் ஷேடோ இருக்குது, டிராஃப்ட் ஷேடோ வேணுமா நீங்கள் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இதில் இருக்க அந்த பேட்டர்ன் அப்புறம் வந்து இன்னர் க்ளோ கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னர் க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வர ஒரு ஷேடு. ஓகேங்களா? அதை நீங்கள் வேறு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களோட ஷேப்ஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் இந்த விஷயத்தை நான் வந்து ஸ்கேல் டவுன் பண்ணிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு ஷேப் வந்து நான் வரைகிறேன். ஓகேங்களா? ஷேப்ஸ் எடுத்துக்கிறேன். இதில் போய்ட்டு ஏதாவது ஷேப், அதாவது ஹார்ட்டின் ஷேப்போ இல்லை வேறு ஏதாவது ஷேப் உங்களுக்கு தேவையான ஷேப் நீங்கள் வரைங்க. ஓகேங்களா? இப்படி அந்த ஷேப்பை நீங்கள் வரைஞ்சிட்டு அடுத்தது அதுக்கு வந்து நீங்கள் ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போது சைடில் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். என்னோட லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு ஸ்டைல்ஸை கிளிக் பண்ணுறேன். இந்த 64 டைமண்ட் ஸ்டைல் இதில் போய்ட்டு வேணுன்ற அந்த ஸ்டைல் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பார்த்தீங்களா? இந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் வேணுன்ற மாதிரி உங்களோட ஸ்டைல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டெக்ஸ்ட்டுக்கு, லோகோக்கு, அப்புறம் இது மாதிரி ஷேப்ஸ்க்கு, இது மாதிரி வித்தியாசமான ஒரு எலிமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த ஸ்டைல்ஸை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டை போயிட்டு தேட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு PSD ஃபைல் கொடுத்துருப்போம். அந்த PSD ஃபைல் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி தேட வேண்டியிருக்கும். ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் வந்து தேட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் உங்களோட லேயருக்கு பக்கத்தில் இருக்க இந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணோன்னா லேயர் ஸ்டைல் பேனல் ஓப்பன் ஆகும். லேயர் ஸ்டைல் பேனலில் போய்ட்டு உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த லேயர் ஸ்டைல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டைமண்ட் ஸ்டைலை டவுன்லோட் பண்ணி உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு இல்லைனா லோகோவுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து உடனே கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் உங்களை வேறு கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். நன்றி.